என் அன்பு பிள்ளையே, முதல் முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மனம் தளராதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. திறமை என்பது உனக்குள் பிறவியிலேயே உள்ளது. அதை நான் உனக்கு தினமும் தூண்டி எழுப்பிக் கொண்டே இருப்பேன். எந்த வழியிலாவது உன் திறமையை வெளிக்கொண்டு வந்து பூமியில் உன்னை உயர்ந்து நிற்கச் செய்து புகழ் பெற செய்யாமல் விடமாட்டேன். நம்பி என்னிடம் உன்னை ஒப்படைத்த பிறகு உன் வாழ்வு என்னுடைய பொறுப்பில் உள்ளது. என் அன்பு பிள்ளையே, உன்னை கோபப்படுத்தி உன் மனதை கலக்குவது சிலரின் நோக்கமாக இருந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் அவர்களை வெல்ல முடியும். பெரிய சக்தி, அந்த அமைதியை நான் உனக்குள் வைத்திருக்கிறேன். யாருடைய செயலாலும் உன் மனம் அசையாதபடி நான் உன்னை காத்திருக்கிறேன் என் பிள்ளையே. உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் அந்த அமைதியை உன் மிகப்பெரிய ஆயுதம். அது அவர்களின் பலவீனம். நீ அந்த கோபத்தை ஏற்காமல் செல்லும்போது அது உனக்கு நன்மை தரும். நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி கூடிய விரைவில் வரப்போகிறது. நீ சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைக்கப் போகிறேன். ஓடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் ஆலயத்திற்கு என்னை தேடி வரப்போகிறாய். நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்து விட்டது. ஓம் சரவண பவா என்று பதிவிடு. நீ எப்பொழுது என் கரம் பற்றினாயோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன். என் தங்கமே, நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இல்லத்தில் இனிப்பான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. உன்னுடைய வலியை போக்கி உனது முகத்தில் புன்னகை மலரச் செய்வேன். மகிழ்ச்சியாக இரு. நான் கொடுக்கும்போது இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் அன்பு பிள்ளையே. யாம் இருக்க பயமேன்? நீ தேடியதை உன் கையில் தர நான் தயாராக இருக்கிறேன். என்னை மனதார அன்போடு நினைத்து உன் செயலை தொடங்கு. நான் உன்னை கருணையோடு பார்க்கும் இந்த நொடியிலிருந்து உன் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தும் தீரும். கவலை கொள்ளாமல் இரு.